ஹலோ யூவர்ஸ், லாஸ்ட் வீடியோவில் லீனியர் ஸ்லாட் டிஃப்யூசர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். சரிங்களா, அந்த ஃபேமிலி எப்படி கிரியேட் பண்ணுறது பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் ஏஹெச்சோட ஃபேமிலி எப்படி கிரியேட் பண்ணுறங்கிறத பார்க்கலாம். சரிங்களா, அதுக்காக நான் ஃபேமிலி கேட்டகரி பேராமீட்டர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்டுங்கிற கேட்டகரியாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஏஹெச் எல்லாமே மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட் தான். சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஏஹெச்சுக்கான ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணணும். சரிங்களா, ஸோ அதுக்கு ரெஃபரன்ஸ் பிளேன் நம்ம இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்காக நான் ஆஃப்செட் டூல் எடுத்துக்கிறேன். சரிங்களா, ஸோ ஆஃப்செட் டூல் ஒரு 300 கொடுத்துக்கிறேன். சரிங்களா, ஸோ 2 சைடுமே 300 கொடுத்துக்கிறேன். தென் ஹாரிசாண்டல் டிஸ்டன்ஸில் 300 கொடுத்துட்டேன். வெர்டிக்கலில் 500 கொடுத்துக்கிறேன். சரி, 500 600 கூட கொடுத்துக்கிறேன். சரிங்களா, ஸோ டைமென்ஷன் எடுத்துக்கிறேன். அனோடேட்டில் ஸோ ஈக்குவல் கொடுத்துக்கிறேன். சேம் ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்த மாதிரி தான். ஓகே, ஓவரால் டைமென்ஷனும் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பேராமீட்டர்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஏஹெச்சோட லென்த், அப்புறம் இந்த சைடில் உள்ளதை ஏஹெச்சோட விட்த் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃப்ரண்ட் வியூ போய்க்கிறேன். ஃப்ரண்ட் வியூவில் ஹைட் கிரியேட் பண்ணணும். அதுக்காக நான் ஒரு ரெஃபரன்ஸ் பிளேன் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ரெஃபரன்ஸ் பிளேனில் ஸோ ஆல் பேராமீட்டர்ஸ் சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் டிலீட் பண்ணிடுங்க. சரிங்களா, ஃப்ரெஷ்ஷாக தான் கிரியேட் பண்ண போகிறோம். நான் இது முன்னாடி எக்ஸிஸ்டிங்கில் கிரியேட் பண்ணுறதுனால பழைய பேராமீட்டர்ஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதெல்லாம் டிலீட் பண்ணிவிட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஒரு ரெஃபரன்ஸ் பிளேன். ஸோ அதோட ஏஹெச்சோட ஹைட்டு சேம் அது ஒரு பேராமீட்டராக கிரியேட் பண்ணிக்கலாம். ஹைட். ஓகே ஓகே கிரியேட் எக்ஸ்ட்ரூஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ரெக்டாங்கிள் ரெஃபரன்ஸ் பிளேன் மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் லாக் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம லாக் பண்ண மறந்துடாதீங்க. லாக் பண்ணலன்னா ஃபேமிலி க்ரியேஷன் அப்புறம் நம்ம டைமென்ஷன் சேஞ்ச் பண்ண அப்படின்னா அது டோட்டல் ஃபேமிலியுமே சேஞ்ச் பண்ணி விட்ருவோம், அன்ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போது இந்த ஆப்ஜெக்ட் ஏதாவது ஒரு மெட்டீரியல் கொடுக்கணும் அப்படின்னா கூட நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்கு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் மெட்டீரியல் அண்ட் ஃபினிஷஸ் இருக்குது. ஸோ அது கீழே மெட்டீரியல் ஒரு டாப் பாக்ஸுக்கு அதில் பை கேட்டகரி இருக்குது. ஸோ அதில் டிஃபால்ட் ஏதாவது இருக்கும், அதை வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதில் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், ஏஹெச்ஓ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அதோட கலர் சேஞ்ச் பண்ணால் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு என்ன கலர் கொடுத்துருக்கோ அந்த கலர் கொடுத்துக்கலாம். அப்ளை ஓகே கொடுத்தேன். ஸோ நான் ஒரு ப்ளூ கலர் கொடுத்து ஸோ ஃப்ரண்ட் வியூ, இது லெஃப்ட் வியூ, ரைட் வியூ அண்ட் டாப் வியூ. ஓகே, ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு கனெக்டர் வேணும். ஸோ பேக் சைடு ஒரு கனெக்டர் வேணும். ஸோ டாப் எண்டில் எனக்கு ஒரு ஃப்ரெஷ் ஏர் கனெக்டர் வேணும். சரிங்களா, ஸோ 3 எண்ட்லேயுமே எப்படி அதை பண்ணுறது பார்க்கலாம். சேம் கிரியேட் செட் பிளேன். ஸோ நம்ம செட்டை பிளேன் கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ அந்த பிளேனில் நமக்கு எந்த பிளேனில் வரையணுமோ அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தணும். ஸோ இப்போ லெஃப்ட் வியூவில் நான் இருக்கிறேன். ஸோ லெஃப்ட் வியூவில் எனக்கு இந்த இடத்துல ஒரு சப்ளைக்கான கனெக்ஷன் வேணும். அதுக்காக நான் இங்கே லெஃப்ட் வியூ எடுத்துக்கிறேன். ஸோ சென்டரில் ஒரு பிளேன் வேணும். சென்டரில் ஒரு ரெஃபரன்ஸ் பிளேன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டைமென்ஷன்ஸ் ரெண்டுமே எடுத்துகிட்டு அதை ஈக்குவல் கொடுத்தோம்னா எனக்கு சென்டரில் ஒரு லைன் கிடச்சிரும். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ கனெக்டர்னால் ஒன்றும் இல்லை, ஒரு எம்டி டெப்த்து தான் உள்ளே இருக்க ஃபேனில் ப்ளோயர்லேருந்து வர ஏரை வந்து டக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அது வந்து கனெக்டர் மூலமாக தான் நமக்கு வரும். ஸோ அது ஃப்ளெக்சிபிள் கனெக்ஷன் சொல்லுவாங்க. அது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வைப்ரேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் நாய்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, இப்போ சுற்றியுமே ரெஃபரன்ஸ் பிளேன் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். சேம் டைமென்ஷன்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், லாக் பண்ணிக்கோங்க. ஓவரால் டைமென்ஷன் உங்களுக்கு ஜூம் பண்ண மாதிரி கஷ்டமாக இருக்குன்னா 1:10 இந்த ரேஞ்சு கூட கொடுத்து ஒர்க் பண்ணுங்கள். பேராமீட்டர்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ சப்ளை டக்ட் விட்த் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சரிங்களா, ஸோ சப்ளை டக்ட் அந்த எஸ்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது சப்ளை டக்டோட ஹைட்டு. ஓகே, ரெக்டாங்கிள் டக்ட்டு, அதாவது கேன்வாஷ் வந்து இதில் கனெக்ட் ஆகணும். சரிங்களா,
சேம் எக்ஸ்ட்ரூஷன் கொடுத்து ரெக்டாங்கிள் கொடுத்து அதில் ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சி ஸோ அதை லாக் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரூஷன் எண்டு வந்து 1 இன்ச் எனக்கு இருக்கட்டும் போதும், எனக்கு தெரியல 1 இன்ச் நான் 20 mm இருந்தாலே போதும். நான் 20 mm கொடுத்து ஓகே கொடுத்துட்றேன். ஸோ ஸ்ப்ளைன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் சரிங்களா. நீங்கள் ரெஃபரன்ஸ் ஸ்ப்ளைன் ப்ராப்பராக கரெக்டாக கொடுக்குற அப்படின்னா சென்டரில் இந்த மாதிரி வந்துடும். ஸோ நான் இதை மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ எடிட் ஒரு பிளைன் பிக்கப் பிளைன், ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிறத கொடுத்துருங்க. இந்த எக்ஸ்ட்ரூஷன் வந்து இந்த பிளைனுக்கு வந்துச்சு சரிங்களா. இப்போ வெளியிலோடி வரணும் சரிங்களா. எனக்கு இப்போ உள்ளோடி 20 mm ஆஃப்செட் ஆகிருக்கு. அதனால் நெகட்டிவ் வேல்யூ கொடுத்துருங்க. ஸோ நெகட்டிவ் 20 எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியில் வந்துடும். ஓகே, டைமென்ஷன் 20 mm இதை லாக் பண்ணிக்கோங்க. இந்த 20 mm மாறாது. ஸோ இதில் வந்து லென்த்தை மாற்றினா மாறும். சரி ஓகே, அண்ட் 20 mm வந்து மாறாது. ஸோ திருப்பி 3Dயில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு கனெக்ஷன் பீஸ் வந்து சப்ளைக்கு கிரியேட் ஆகிடுச்சு. சேம் அதே மாதிரி தான் பேக் சைடையும் ஒரு லெஃப்ட் சைட் பறிஞ்சேன். இப்போ நான் ரைட் சைட் எடுக்கிறேன். ரைட் சைட்லேயும் சேம் அதே தான். ஃபஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ ஹிடன் லைனில் க்ரியேட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் பிளேன்லேயும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ஃபேஸுக்குமே நம்ம செப்பரேட்டாக ஒரு ரெஃபரன்ஸ் பிளேன் க்ரியேட் பண்ணணும் சரிங்களா. ஸோ நீங்கள் இது வந்து அந்த பக்கம் இருக்க ரெஃபரன்ஸ் பிளேன். ஸோ இந்த பக்கத்துக்கும் நம்ம சேம் அதையும் ரிட்டர்ன் பண்ணணும் சரிங்களா. அப்போது ஸோ டெம்பரரி ஹைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். அந்த இது யூஸ் பண்ணி அந்த ஆப்ஷன் எடுத்து பண்ணி பார்த்துக்கோங்க. டெம்பரரியாக ஹைட் பண்ணிவிட்டு சேம் நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் பிளேன் க்ரியேட் பண்ணலாம். அந்த ரெஃபரன்ஸ் பிளேனில் சேம் டைமென்ஷன்ஸ் எடுத்துக்கிறேன். இது ஈக்குவல் கொடுத்துக்கிறேன். ஓவரால் டைமென்ஷன்ஸ் எடுத்துக்கிறேன். எனக்கு சென்டர் பிளேன் கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி மேலேயும் ஒரு ரெஃபரன்ஸ் பிளேன் கொடுத்துக்கிறேன். இப்போ க்ரியேட் பண்ண போகிறது ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ், அதாவது ஒரு கியூப் மாதிரி தான் இருக்கும். அதையும் நான் 20 mm குரூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ரிட்டர்ன் டக்ட் ஹைட் ரிட்டர்ன் டக்ட் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, வித் அண்ட் ஹைட்டு க்ரியேட் பண்ணிவிட்டேன். சேம் அதுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கிறேன். 3Dயில் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் க்ரியேட் ஒரு எக்ஸ்ட்ரூஷன் பண்ணிக்கிறேன். ஸோ செட்டப் பிளேன் பிக்கப் பிளேன் கொடுத்து ஓகே, ரைட் சைடு உள்ள ஃபேஸை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அதில் நான் ஒரு ரெக்டாங்கிள் பண்ணிக்கிறேன், லாக் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரூஷன் வந்து வெளியே கொடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு வேல்யூ வந்துடுச்சு சரிங்களா. 2 சைட்லையும் வந்துடுச்சு. ஸோ பிளைன் வந்து ப்ராப்பராக கரெக்டாக கொடுங்க. ஓகே, இப்போ டைமென்ஷன் இதே லாக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஆக்சுவலாக சைஸஸ் வெரி ஆனாலும் அந்த 20 mm அதுக்கேற்றப்பலேயே மூவ் ஆகிக்கும் சரிங்களா. இப்போ டாப்பில் ஒரு ஃப்ரெஷ் ஏருக்கான சப்ளை வேணும். இந்த ஃப்ரெஷ் ஏர் கண்டிச்சு வந்து ரிட்டர்ன் ஏர் சைடுக்கிட்ட வரணும் சரிங்களா. நான் அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பிளேன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் பிளேனில் சேம் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி தான். ஸோ டைமென்ஷன் எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஸோ 50 mm ஒரு சின்ன குரூவ் எடுத்துக்கிறேன். 50 or 70 mm கூட எடுத்துக்கலாம். ஸோ 70 mm ஒரு சின்ன குரூவ் எடுத்துக்கிறேன். அந்த 70 mm டைமென்ஷனுக்கு ஸோ சேம் அதே மாதிரி அதர் சைட்லேயும் எடுத்துக்கணும் சரிங்களா. ஸோ அனதர் ரெஃபரன்ஸ் பிளேன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பேராமீட்டராக க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெஷ் ஏர் பிளேன் கொடுத்துக்கிறேன். ஃப்ரெஷ் ஏர் டக்ட்டுக்கான ஹைட் டாப்பில் இருக்கு. ஓகே, இன்னும் ரெஃபரன்ஸ் பிளேன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அது சரிங்களா. ஸோ சேம் டைமென்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ ஓவரால் டைமென்ஷன் லாக் பண்ணிக்கிறேன். அலைன் டைமென்ஷன் பண்ணிக்கணும்.
இப்போ நம்ம டாப் வியூ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அதனால் சேம் அதே மாதிரி கிரியேட் ஒரு எக்ஸ்ட்ரூஷன் செட் பிளேன் டாப் பிளேன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு ரெக்டாங்கிள் வரைச்சிக்கிறேன், லாக் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட எண்டு வந்து 20 mm தான். ஓகே, ரெடியில் பார்க்கலாம். ஸோ ப்ரெஷருக்கான டாப் ஓப்பனுக்கு ஒரு சின்ன க்ரூ ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம க்ரியேட் பண்ண பேராமீட்டர்ஸ் எல்லாமே ஃபேமிலி டைப்ஸில் பார்க்க முடியும். ஸோ ஏஹெச்சோட டைமென்ஷன்ஸ் இருக்குது, லென்த் இருக்குது, விட்த் இருக்குது, அதோட விட்த்து ஹைட்டு, ப்ரெஷரோட விட்த்து ஹைட்டு எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம கனெக்டருக்கான மெட்டீரியல் கொடுக்கணும்னா ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் மெட்டீரியலில் பை கேட்டகரி இருக்கும், சேம் மெட்டீரியலே கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் கனெக்டர் கொடுத்துறேன். ஸோ டக்ட் கனெக்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துறேன் க்ரியேட்டில். ஸோ அந்த இதில் நம்ம கனெக்ட் பண்ண வேண்டிய பிளேனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெஷ் ஏர் இருக்குது, ஸோ சப்ளை இருக்குது, ஃப்ரெஷ் ஏர் இருக்குது, எக்ஸாஸ்ட் இருக்குது. ஸோ எனக்கு விட்த்தும் ஹைட்டும் அந்த பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அதை அந்த கரஸ்பாண்டிங் பேராமீட்டர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதில் நம்ம சப்ளையரோட ஹைட் இருக்குது, சப்ளையரோட விட்த் இருக்குது. ஸோ அந்த கரஸ்பாண்டிங் பேராமீட்டரை செலக்ட் பண்ணிக்கணும். சேம் விட்த்தும் அதே தான், சப்ளை டக்டோட விட்த் அதை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ சேம் அதர் சைட். ஸோ ஃப்ளோ டைரக்ஷன் வந்து இன்னர் அவுட் இருக்கும், சரிங்களா? அதை ஃப்ளோ கான்ஃபிகரேஷன் வந்து ஸோ கால்குலேட் இருக்குது, நான் அதை எப்படி கால்குலேட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ சேம் அதர் சைடில் ஸோ க்ரியேட் டக்ட் கனெக்டர், நான் அதோட பிளேனை பிக் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா டைமென்ஷனில் பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ சிஸ்டம் கிளாசிஃபிகேஷனில் ரிட்டன் ஏர் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஹைட்டில் ரிட்டன் ஏர் ஹைட்டு, ரிட்டன் ஏர் விட்த் இருக்குல்ல, ஸோ அந்த பேராமீட்டரை நான் ஓகே ஆப்ஷன் வச்சுக்கிறேன். ஓகே, ஃப்ளோ டைரக்ஷன் இன் கொடுத்துக்கிறேன். இது சேம் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். க்ரியேட் லெஃப்ட் கனெக்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரைட்டில் ஃப்ரெஷ்ஷாக ஹைட்டு, விட்த்தில் ஃப்ரெஷ்ஷாக விட்த்து, ஓகே. ஸோ அதோட டைரக்ஷன் சிஸ்டம் கிளாஸிஃபிகேஷனில் இது ஃப்ரெஷ்ஷர்னு ஒரு கிளாஸிஃபிகேஷன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதில் இல்லை. இப்போ இல்லைன்னா நான் சப்ளையர் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணால் கூட க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ளோ டைரக்ஷன் வந்து எனக்கு இன் தான், சரிங்களா? ஃப்ரெஷ்ஷாக இன்லெட் தான் எனக்கு வேணும். ஓகே, இப்போ நம்ம எதாவது சேஞ்ச் பண்ணால் ஃபேமிலியோட டைப்ஸில் க்ரியேட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஏஹெச்சோட ஃபேமிலி இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு. நம்ம க்ரியேட் பண்ண ஃபேமிலியை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ஐஎஃப்சி ஃபைலில் நம்ம லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான இடங்களில் எஃப்சி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதோட ஃபேமிலியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? சேம் இதில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் கொடுத்துக்கிறேன். இன்சர்ட் லோட் ஃபேமிலி ஏஹெச் நம்ம க்ரியேட் பண்ண இருக்குது, ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் ஃபேமிலியை ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.
வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.